அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இந்த புதுசாக பழகக்கூடிய டெக்னீஷியன்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன ஸ்டாட்லைட்டில் எந்தெந்த மாதிரியான டைரக்ஷனில் எவ்வளோ சிக்னல் எடுக்கணும், என்னென்ன ஃப்ரீக்குவன்சியில் எடுக்கணும்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மீட்ரு வாங்கும்போது கூட அவங்களுக்கு எல்லாமே நம்ம பதிவு பண்ணி கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ குவாலிட்டி எடுக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரே இதில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 80 to 90 தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தோட லெவல் 60க்கு கீழே போகுது அப்படின்னா மட்டும் அந்த வயரை செக் பண்ணணும். நம்ம டிஷ்லேருந்து கீழே போடுறோம் இல்லையா, வயரை செக் பண்ணணும். செட்டாப் பாக்ஸ் வரக்கூடிய வயரை செக் பண்ணணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டாடா பிளேக்கு ஒரு மாதிரி எடுக்கிறோம், சன்டைரக்ட்டுக்கு ஒரு மாதிரி எடுக்கிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு எடுத்த கொஸ்டின் வந்து என்ன ஃப்ரீக்குவன்சியில் எடுக்கணும், என்ன ஸ்டாட்லைட்டில் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி திருப்பி போடணும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பழைய அப்டேட்டாக இருக்குது. ஸோ புதுசாக இப்போ வந்து என்னென்ன ஸ்டாட்லைட்டில் என்னென்ன டிஷ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல்ஸ் பருவதை கிளிக் பண்ணிக்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கு டவுட் ஏதாவது புதுசாக டிடிஹெச்சில் டிஷ் மாட்டுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம ரியலாகவே வந்து டிஷ்ஷு மாட்டி அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோலாம் நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிடிஹெச்சாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிடி ஃப்ரீ டிஷ்ஷை பார்த்துடலாம். நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீ டிஷ் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்ஷு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 93.5 டிகிரி கிழக்கு நோக்கி ஜிசாட் 15 அப்படின்ற கூடிய ஸ்டாட்லைட்டில் நமக்கு ஒளிபரப்புகிறாங்க. இதனுடைய மெயின் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்பாண்டர் நம்பர் வந்து 11,090, போலாரைசேஷன் வெர்டிக்கல், சிம்பிள் ரேட்டு 29,500ங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ குவாலிட்டி எடுக்கணும்னா 68%லேருந்து 75% வரைக்கும் நம்ம எடுக்கணுங்க. இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள டிடி பிரிட்டிஷில் வரக்கூடிய ஹெச்டி சேனல்ஸு, நார்மல் சேனல்ஸ் எல்லா ஃப்ரீக்குவன்சியுமே வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து உட்காந்துருங்க. ஸோ எந்த ஃப்ரீக்குவன்சியுமே சிக்னல் வந்து லோவாகாது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டினுடைய ஃபேவரேட்டு டிடிஹெச்சை பற்றி பார்க்கலாம். நம்ம சன் டைரக்ட் வந்து பார்த்திங்கன்னா 91.5 டிகிரி கிழக்கு நோக்கி மியாசாட் 3 அப்படின்றக்கூடிய ஸ்டாட்லைட்டில் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதனுக்கு நம்ம சிக்னல் எடுக்க வேண்டிய டிரான்ஸ்பாண்டர் நம்பர் 12316, போலாரிட்டி வந்து ஹரிசாண்டல், சிம்பிள் ரேட்டு 30,000. இதுக்கு வந்து நம்ம குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 65 to 73% வரைக்கும் நம்ம குவாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அனைத்து ஃப்ரீக்குவன்சி, ஹெச்டி ஃப்ரீக்குவன்சி அண்டு நார்மல் ஃப்ரீக்குவன்சி எல்லாமே வந்து பக்காவாக உட்காந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிடிஹெச் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ தான் விலையை கூட்டிகிட்டே போனாலும் இந்த டிடிஹெச் தான் மக்கள் வந்து வேணும்னு வந்து நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ ஏர்டெல் டிடிஹெச் இதனுடைய ஸ்டாட்லைட் வந்து பார்த்திங்கன்னா 108 டிகிரி கிழக்கு நோக்கி SES7 அப்படின்ற கூடிய ஸ்டாட்லைட்லேருந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. டிபி நம்பர் வந்து பார்த்தோன்னா 11480, போலாரைசேஷன் வெர்டிக்கல், சிம்பிள் ரேட்டு 28,800ங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிட்டி நம்ம 68%லேருந்து 73% வரைக்கும் எடுத்தால் போதுமானதுங்க. 73க்கு மேலே போனீங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரீக்குவன்சியை வந்து இது விட்டுட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நம்பர் 1 டிடிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா பிளே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 83 டிகிரி கிழக்கு நோக்கி ஜிசாட் 10 அப்படின்ற கூடிய ஸ்டாட்லைட்லேருந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இதனுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து 2-3 இருக்குது. நாங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃப்ரீக்குவன்சியாக 12,040 இந்த டிபியில் தான் எடுக்கிறோம். போலாரைசேஷன் வெர்டிக்கல், சிம்பிள் ரேட்டு வந்து 34,280. இதுக்கு குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா 66%லேருந்து 70% வரைக்கும் எடுத்தாவே எல்லா சேனல்ஸுமே வந்துடுங்க. பட்டு இந்த டிடிஹெச் மாட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் எலக்ட்ரிக் லைனு, முன்னாடி பெரிய போஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளை காலை வரி விட்டு ரொம்ப நேரம் தவிக்க விட்டுருங்க. ஸோ அதனால் முன்னாடி நியர்பை போஸ்ட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டிடிஹெச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீடியோகான் டிடிஹெச் அண்ட் டிஷ் டிவி. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி விற்பனை இருக்குதுங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ மற்ற ஏரியாக்களில் இவங்க இன்னும் நல்லா சர்வீஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் தான் நமக்கு வந்து ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 88 டிகிரி கிழக்கு நோக்கி ST2 அப்படின்ற கூடிய ஒரு ஸ்டாட்லைட்லேருந்து நமக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க.
இதனுடைய டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 11163 போலாரைசேஷன் வெர்டிக்கல் சிம்பிள் ரேட்டு 44,990. இதுக்கு வந்து குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா 66 to 69 70 எடுத்தால் போதுமானது. நல்ல ஃப்ரீக்வன்சி தான், நல்ல ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா, எல்லா சேனல்ஸுமே வந்துடும். 66 to 70 எடுத்தாவே வந்து போதுமானது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெக்னீஷியன்ஸ் யாராவது புதுசாக பழகுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.